அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதீனாவில் ஏற்படுத்தப்பட்ட சகோதரத்துவ உறவு. இப்ராஹிம் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள், மக்காவாசிகளான நாங்கள் மதீனாவுக்கு வந்தபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தந்தை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும், அதாவது இந்த அன்சாரி தோழர் அவர்களுக்கும் இடையே சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியில் 3780 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக்கின் வீட்டில் மக்காவாசிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் இடையில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அப்படி சகோதரர்களாக ஆக்கப்பட்டவர்கள் மொத்தம் 90 நபர்கள். அதில் பாதி மக்காவாசிகளும் பாதி அன்சாரிகள், அதாவது மதீனாவாசிகளும் இருந்தனர். இவர்களில் ஒருவர் மற்றவருடன் நட்பு கொள்ள வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். ஒருவர் மரணித்து விட்டால் அவர் இரத்த உறவினர்களை விட இவரே அவர் சொத்துக்களுக்கு வாரிசாவார். ஆனால் பத்ர் என்ற தற்காப்பு யுத்தத்திற்கு, அந்த யுத்தம் நடைபெற்றதற்கு பின்பு இனி அல்லாஹுடைய வேத கட்டளைப்படி உங்கள் உறவினர்களில் உள்ளவர்களே ஒருவர் மற்றவருக்கு ஏற்றமானவர்கள், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்ற அல் குர்ஆன் அத்தியாயம் 8 வசனம் 75 இறங்கியதற்கு பின்பாக உடன்பிறவா சகோதர சொத்துரிமை சட்டம் ரத்து செய்யப்பட்டு சகோதரத்துவ உடன்படிக்கை மட்டுமே நிரந்தரமாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்திய சகோதரத்துவத்தின் அடிப்படை நோக்கம் என்னவென்றால், அறியாமை கால இனவெறியை ஒழிக்க வேண்டும். நிறம், குணம், இனம் ஆகிய பாகுபாடுகள் அனைத்தும் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை அடிப்படையாக வைத்தே நட்போ பகையோ ஏற்பட வேண்டும். இந்த சகோதரத்துவத்தில் விட்டு கொடுத்தல், ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளித்தல், பிறருக்கு நன்மை புரிதல் என்ற உணர்வுகள் பின்னி பிணைந்து இருந்தன. விசுவாசிகளுக்கு அவர்களுக்கு மத்தியில் இந்த சகோதரத்துவ உடன்படிக்கையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக அமைத்தது போன்றே அவர்களுக்கு மத்தியில் அறியாமை கால மனக்கசப்புகளையும் குரோதங்களையும் அகற்றும் இஸ்லாமிய ரீதியான நட்பு ஒப்பந்தங்களையும் ஏற்படுத்தினார்கள். அந்த ஒப்பந்தங்களின் மூலம் இனவெறி உணர்வுகளை அழித்தொழித்தார்கள். ஒருங்கிணைந்த இஸ்லாமிய கட்டமைப்பையும் ஒருமைப்பாட்டையும் நிறுவினார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மக்காவை துறந்து மதீனாவுக்கு வருகின்றவர்களுக்கென்று அடைக்கலம் தேவை. பொருளாதார ரீதியான, வாழ்வாதார ரீதியான உண்டான ஏனைய விஷயங்களும் தேவை. அப்படி அந்த தேவைகளை சரி செய்து கொடுத்தால் மாத்திரம்தான் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு வந்து வாழ்வதற்குண்டான சரியான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இந்த அடிப்படையிலே மதீனாவை சேர்ந்த தோழர்களை அழைத்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்து கொள்ளலாமா, உங்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து அவர்களுக்கும் கொடுங்கள், உங்களுடைய வீடுகளிலே இருந்து அவர்களுக்கும் ஒரு வீட்டை கொடுங்கள், இப்படி
நட்பு ரீதியாக, சகோதரத்துவ ரீதியாக உண்டான சில வாய்ப்புகளை உருவாக்கி தந்து மதீனாவுக்கு அடைக்கலமாக வந்த மக்காவாசிகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை உருவாக்கி தந்தார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் மக்காவாசிகளும் மதீனாவாசிகளும் ஒன்றுபட்ட நிலை கொண்டவர்களாக, மார்க்கம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி தந்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இஸ்லாமிய கட்டமைப்புகளை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.